எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பது அதிக மகிழ்ச்சியாக. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய ஊழியத்தின் பெயரில் என்னுடைய பெயரை சொல்லி எனக்காய் ஜெபியுங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தாழ்மையாய் கேட்கிறேன். எனக்காய் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எனக்கு தேவைப்படுகிறது. என்னுடைய சுகத்திற்காக, இரண்டாவது உயிருள்ள வரை கர்த்தருக்காய் உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக, பரிசுத்த வாழ்க்கைக்காக தொடர்ந்து எனக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 73:23 சொல்லுகிறது, என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை தள்ளாடி விடுகிற சூழ்நிலையாய் இருக்கலாம். பேதுரு இயேசுவை பார்த்து நடந்து வரும் பொழுது அவன் சரியாய் தண்ணீரில் நடந்து வந்தான். ஆனால் எப்பொழுது சூழ்நிலையை பார்த்தானோ உடனே அவன் தடுமாறி தண்ணீரில் விழுந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கடலில் விழுந்த அவனை கர்த்தர் கரம் கொடுத்து அவனை தாங்கினார், அவனை தூக்கி தப்புவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே ஆண்டவர் இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் தவறி கீழே விழுந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் கீழே விழுந்து மேலே எழுந்திருக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கலாம். தூக்கிவிட யாரும் இல்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை தூக்கிவிட, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை கனப்படுத்த பரலோகத்திலிருந்து கர்த்தர் தமது கரத்தை அனுப்பி அவர் மேலே தூக்கி நிறுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, மாறாத ஆண்டவர் நிச்சயம் உங்களை வாழ வைப்பார். அவர் தூக்கிவிட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே வசனத்தில் பார்க்கும்போது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் தூக்கிவிட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் இருதயம் வெளியில் சுற்றிட்டு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜப ஆலயத்தில் உட்காந்து வேத வசனத்தை பிரசங்கத்தை கேட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் இருதயம் வெளியில் சுற்றும். நாம் நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இருக்குமே ஆனால் நாம் தவறி விழும்போது அவருடைய கரத்தை கொடுத்து நம்மை தூக்கிவிட அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு சற்று நிதானித்து பாருங்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் தவறி இருக்கிறோம், எந்த இடத்திலெல்லாம் விழுந்திருக்கிறோம், எந்தெந்த இடத்தில் இடறி இருக்கிறோம், அந்த இடத்தில் எல்லாம் கர்த்தருடைய கரமே உங்களை தூக்கி நிறுத்தி மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இப்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும், தயவும் காருண்யமும் இப்படி பிள்ளைகளை வாழ வைக்க மேன்மைப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்த இடத்துல தவறி விழுந்திருக்கிறார்களோ அந்தந்த இடத்தில் உடைய பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்துவீராக, கனப்படுத்தி உயர்த்துவீராக, வாழ வைப்பீராக. தடைகளெல்லாம் விலகட்டும், அற்புதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.